Hi friends, welcome to SMS Creation. நாம இப்போ பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா. அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் 1 எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், 3 தக்காளி, ஜீரகம், சோம்பு, மஞ்சத்தூள், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மிளகாய் 2, காஞ்ச மிளகாய், மல்லி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டர், பன்னீர் 200 கிராம், உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப. இப்போ 2 காஞ்ச மிளகாய், 3 தக்காளி, முந்திரி இது மூணுத்தையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும் பேஸ்ட் மாதிரி. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, ஜீரகம் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணுறேன். ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும், கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன், போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இதுக்கு காரம் கம்மியாக தான் தேவை, அதனால் 2 மிளகாய் நான் எடுத்திருக்கேன். இந்த பேஸ்ட் இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பட்டர் மசாலா. அதனால் நான் 2 காரம் கம்மியாக போகுது, அதனால் 2 மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா 3 மிளகாய் கூட எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்காது. இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்துருக்கேன், சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ பன்னீர் ஆட் பண்ணிக்கிறேன். பன்னீர் ஆட் பண்ணி ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, 2 மினிட்ஸ்லேயே இந்த மசாலாலாம் அதில் இதாகிடும். ரொம்ப நேரம் இருந்ததுன்னா ரொம்ப ரஃப் ஆகிடும் அந்த பன்னீர். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பட்டர் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், உங்களுக்கு வேணா அதிகமாக சேர்த்துக்குங்க. அதிகமாக சேர்த்தா நல்ல இனிப்பு சுவை இருக்கும். உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஃப்ரெஷ் க்ரீம் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், 1 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சுக்கிறேன். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கிறேன். நான் பட்டர் கம்மியாக போட்டிருக்கேன், அதனால் சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. கொஞ்சம் மல்லித்தழை தூவிக்கிறேன்.
ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இது சப்பாத்தி கூட பூரி கூட வச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.